வெல்கம் டு மேஜிக் லைன்ஸ். நான் உங்க மோகன்குமார். இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரஷ் ப்ராடக்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி செலக்ட் ஆன நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க நம்ம வீடியோ கிளிக் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற ரெட் ட்ராகனுடைய வந்து வயர்லெஸ் மவுஸ். இந்த மவுஸ் வந்து பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும், நல்லா ரிவ்யூஸ் இருக்குது, நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மவுஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கேள்விப்பட்டதால் இந்த மவுஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். இந்த மவுஸ் வாங்கி நம்ம வந்து இப்போ ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ட்ராகனோட அவங்களுடைய லோகோ மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் அதே அதோட இமேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டைப்பான் ப்ரோ. இது வந்து ரெட் ட்ராகனில் டைப்பான் ப்ரோ அப்படின்ற வயர்லெஸ் மவுஸ். இது வந்து வயர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டீட்டெயிலில் பார்க்கலாம். குவாலிட்டி வைஸில் பாக்ஸ் வைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒரு சின்னதாக கனெக்டிவிட்டி எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக ஒரு மேனுவல் கொடுத்தாங்க. நம்ம வேணும் வந்து மட்டும் படித்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம வந்து கட் பண்ணி நம்மளுக்கு எங்கே வேணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வந்து ஓரளவுக்கு ஓகே, இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும் சொல்லி. மெயினாக இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் இருக்குது. இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ப்ளூடூத் கனெக்ட் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வயர் பார்த்தீங்கன்னா நம்ம C டைப் சார்ஜிங் வயர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அண்ட் பில்டு வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ரகடான ஒரு வயர் வந்து சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸ் வந்து பார்க்கலாம். மவுஸ் ரொம்பவே வந்து ப்ரீமியம் லுக்காக இருக்குது, பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அரௌண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மவுஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளோட கைக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது. கேமிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கும் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டமில் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசீவர் இங்கே வந்து உள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயா கேரி பண்ணும்போது அது மிஸ் ஆகாமல் இருக்கும். குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா DPI அட்ஜஸ்ட் பண்ணது வந்து 10,000 DPI வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து கஸ்டமைஸ் பட்டன். இது வந்து கேமிங் யூஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரிப்பு கேமிங் அந்த யூஸ் பண்ணும்போது நம்ம மவுஸ் நிறைய யூஸ் பண்ணுறது அந்த கிரிப்பு வயசில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வந்து கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற விஷயத்தை பார்க்கலாம். இது இந்த மவுஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் RGB லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எப்படின்னு பார்க்கலாம். நான் கீழே இருக்கிற பட்டன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆஃப் பட்டனு, இந்த மிடில் வச்சு நம்ம வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எக்கோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த எக்கோ பட்டன் நம்ம ஆன் பண்ணால் நம்ம வந்து RGB லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எக்கோ வந்து கனெக்ட் ஆகுது. அது கீழே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சேனல் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் இடத்துல நம்மளுக்கு வந்து RGB லைட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆன் ஆக வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் இந்த இடத்துல இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்பவே அழகாக தான் சொல்லலாம். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. யாராச்சும் வந்து ஒரு பெஸ்ட் கேமிங் மவுஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ரெட் ட்ராகனோட வயர்லெஸ் RGB கேமிங் மவுஸோட அன்பாக்சிங் சொல்கிறது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.